10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Dear student, good morning. In the last class, we completed there are two phylum. One is a Porifera, another one is a Cnidaria. Today we will see about the third phylum, Ctenophora. Ctenophora means comb pears அப்படின்னு சொல்கிறோம். Ctenophora அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா comb pears அப்படின்னு சொல்கிறோம். Ctenos அப்படின்னா comb, porous அப்படின்னா peering. சீப்பு துளை உடலிகள் அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? சீப்பு போன்ற அமைப்புடைய அதில் துளைகளை இருக்குது, பியரிங், போர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ இதோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Ctenophora ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன். இது எல்லாமே Ctenophora ஃபுல்லாகவே மெரைனில், கடலில் வாழக்கூடிய அனிமல்ஸ் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ரேடியலி சிமெட்ரிக்கல். இது ரேடியலி சிமெட்ரிக்கல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சிமெட்ரி அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம். இப்போ ஒரு அனிமல்ஸை எடுத்து அதோட சென்ட்ரல் ஆக்சிஸில் ரெண்டாக கட் பண்ணோம் அப்படின்னா we can get two equal parts அப்படின்னா these animals belong to symmetry அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இது ஆரச் சமச்சீர் உடையவை, ரேடியலி சிமெட்ரிக்கல் அப்படின்ட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். ஸோ த germ layer அப்படின்னா it consists of only two. One is we are classified under the diploplastic with this level of organization அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த டிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னா எக்டோடோம், எண்டோடோம் இது மட்டும்தான் இருக்கும். இட் டஸ் நாட் ப்ரெசன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மீசோடோம் இருக்காது. அதனால் வி ஆர் கிளாசிஃபைட் அண்டர் த டிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு பிரிக்கிறோம். அதோட சேர்ந்து இது பார்த்தீங்கன்னா திஸ் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதில் நம்ம ஏற்கனவே பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து லூஸ்லி அரேஞ்ச்டு ஆகியிருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை. செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இட் இஸ் கன்வெர்டட் இன்டு திசுவாக மாறி திசு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனாக இருக்குது. Ctenophora திசு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். தோ there are diploplastic, their mesoglea is different from that of Cnidaria. ஸோ இதில் இருக்கிற மீசோக்லியா அப்படின்னு நம்ம மீசோடம் அப்படின்னு சொல்கிறதில்ல, அந்த இடத்துல மீசோக்லியா இருக்கும். அந்த மீசோக்லியா கினிடேரியாவோட கம்பேர் பண்ணும்போது இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது டிப்ளோபிளாஸ்டிக், தர் மீசோக்லியா இஸ் டிஃபர் ஃப்ரம் த கினிடேரியா. ஆனால் இதில் இருக்கிற மீசோக்லியா மட்டும் என்ன இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட்டு கண்டைன், அதில் என்ன இருக்குன்னா இட்டு கண்டைன் அமிபோசைட் அண்டு ஸ்மூத் மசில் செல்ஸ். ஸோ அதில் அந்த மாதிரி இருக்காது. கினிடேரியாவில் இந்த அமிபோசைட்ஸ் அண்டு ஸ்மூத் மசில்ஸ் எல்லாம் இருக்காது. இட்டு கண்டைன் அமிபோசைட்ஸ் இருக்குது அண்டு ஸ்மூத் மசில் செல்ஸ் இருக்குது. தே ஹாவ் 8 எக்ஸ்டர்னல் ரோ ஆஃப் சிலியேட்டட் கோம்ப். இதில் 8 ரோவில் இது அரேஞ்ச் ஆகியிருக்கும். ஓகேங்களா? தே ஹாவ் 8 எக்ஸ்டர்னல் ரோ ஆஃப் சிலியேட்டட் கோம் பிளேட்ஸ். கோம் ஜெல்லிஸ் அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம். இந்த அனிமல்ஸை சீப்பு மாதிரி ஒரு அமைப்பில் உள்ளார துளையாக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும். விச் ஹெல்ப் இன் லோக்கமோஷன். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கமோஷன்னா இந்த மூமெண்ட் த அனிமல்ஸ் மூமெண்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீலியேட்டட் கோம்பை இது யூஸ் பண்ணுது. ஸோ இது லோக்கமோஷனுக்கு இது யூஸ் ஆகுது. ஹென்ஸ் காமன்லி கால்டு கோம் ஜெல்லிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சி வால்நட், இதை சீல் கடல் வாதுமை அப்படின்னு சொல்கிறோம். சி வால்நட் அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பயோலுமினசன்ஸ் அப்படின்னா கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் லைட்ஸ். நிறைய அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வர்ற மாதிரி ஒரு
இது இருக்கும். ஆனால் இந்த அனிமல்ஸுக்கு இருக்குது. இருட்டில் பார்க்கும்போது இதை மின்னுற மாதிரி ஒரு அமைப்பு தெரியும். த எபிலிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் டு எமிட் லைட். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காது, நமக்கு பார்த்தா அது ஒரு லைட் அப்படியே லைட்டாக எரியிற மாதிரி ஒரு இருக்கும். அதுக்கு பேர் பயோலுமினசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டீனோஃபோரா மோஸ்ட்லி நிறைய அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பயோலுமினசன்ஸ் இருக்கும். இது ஒரு இருட்டில் பார்க்கும்போது வித்தியாசமான தோற்றத்தில் நமக்கு கண்ணை கவர்ற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும். ஓகேங்களா? இஸ் வெல் மார்க்டு இன் டீனோபோர்ஸ். இதுதான் இதில் டீனோபோரா அப்படின்னாவே வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் ஆஃப் த பாயிண்ட் அப்படின்னா பயோலுமினசன்ஸ். பயோலுமினசன்ஸ்னால் என்னென்னா தி எமிட் லைட். லைட்டு எப்போ நைட் டைமில் நல்லா நமக்கு தெரிகிற மாதிரி லைட்டை வந்து அதிலிருந்து வரும். ஓகேங்களா? ஸோ இது முக்கியமான பாயிண்ட்டு. த லேக் நெமட்டோசிஸ்ட். நெமட்டோசிஸ்ட் அப்படின்னா இதில் வந்து நெமட்டோசிஸ்ட் கிடையாது. பட் பொசஸ் ஸ்பெஷல் செல்ஸ் கால்டு லாசா செல்ஸ் ஆர் கோலோபிளாஸ்ட் விச் ஹெல்ப் இன் ஃபுட் கேப்சர். லாசோ செல்ஸ் அப்படின்னு ஒரு செல்ஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா கோலோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு செல்ஸ் இருக்குது. இந்த செல்ஸோட வேலை என்னென்னா விச் கேப்சர் த ஃபுட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நெமட்டோசிஸ்ட்லாம் இருக்கும். இந்த ப்ரீவியஸ் ஸ்டடியில் நெமட்டோசிஸ்ட் இருக்கும். இது வந்து விச் கேப்சர் த விச் கில் த ப்ரேவை கில் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி விச் ப்ரொடெக்ட் த ஆர்கானிசம் ஃப்ரம் எனிமீஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த நெமட்டோசிஸ்ட்டை யூஸ் பண்ணோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த செல்ஸ் வந்து இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பெஷல் செல்ஸ் இருக்குது. இது வெரி இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. லாசோ செல்ஸ் ஆர் கோலோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஒன் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட், இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைஜஷன் இன் போத் எக்ஸ்ட்ரா செல்லுலார் அண்டு இன்ட்ரா செல்லுலார். ரெண்டு டைப் ஆஃப் டைஜஷனும் இருக்குது. செல்லுக்குள்ளே நடக்கிற டைஜஷனும் இருக்குது, செல்லுக்கு வெளியில் நடக்கிற டைஜஷனும் இதில் இருக்குது. செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட், மோனோசியஸ். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்து மேல் அண்டு ஃபீமேல் அப்படின்னு தனித்தனியாலாம் இருக்காது. செக்ஸஸ் வந்து நாட் செப்பரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாக ஒரே அனிமல்ஸாக இருக்கும். இதை வந்து மோனோசியஸ். மோனோசியஸ் அப்படின்னா இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ரெண்டுமே ஒரே அனிமல்ஸில் இருந்ததுன்னா அதை நம்ம மோனோசியஸ் அப்படின்னு சொல்கிறோம். டயோசியஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அனிமல்ஸும் தனித்தனியாக இருக்கிறது. மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் மேல் அனிமல்ஸில் இருக்கிறது, அந்த அனிமல்ஸ் தனியாக இருக்கும். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஃபீமேல் அனிமல்ஸில் இருக்கும், அந்த அனிமல்ஸ் தனியாக இருக்கும். இதை டயோசியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வெரி இம்பார்ட்டன்ட் வந்து மோனோசியஸ். தே ப்ரொடியூஸ் ஓன்லி பை செக்ஸுவல் மீன்ஸ். தே ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒன்லி செக்ஸுவல் மீன்ஸில் தான் இது செக்ஸுவலாக தான் இது செக்ஸுவலில் இன்வால்வ் ஆகி அதை வந்து யங் ஒன்ஸை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட் அண்ட் இன்க்ளூட் a larval stage called sidipid larva or plurobranchia அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட், இந்த ஃபர்டிலைசேஷன் வந்து எக்ஸ்டர்னல். ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா ரெண்டு டைப்பாக பிரிச்சிடறோம். ஒன்று வந்து இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன், அனதர் ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். த ஃபர்டிலைசேஷன் அக்கரிங் இன்சைடு த பாடி அப்படின்னா அது இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். த ஃபர்டிலைசேஷன் அக்கரிங் அவுட் சைடு த பாடி, பாடிக்கு வெளியில் நடந்தது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். ஸோ இதோட டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்டாக இருக்கும். அண்டு இன்க்ளூடு ஏ லார்வல் ஸ்டேஜ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ப்ளூரோபிராங்கியா அப்படிங்கிற ஒரு லார்வா நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லார்வா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டேஜில் இருக்கும் நமக்கு. ஸோ இது வந்து இதோட டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்ட், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லார்வா என்ன அப்படின்னு கேட்கலாம். சிடிபிட் ஃபார்ம், சிடிபிட். ஸோ இந்த லார்வாவோட நேம் வந்து சிடிபிட் லார்வா எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீனோஃபோராவில் சிடிபிட் லார்வா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் வந்து பைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ். நெக்ஸ்ட்டு பைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பொரிபெராவில் வந்தது இதில் வரலாம். ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி நம்ம வரும்போது என்ன செய்யணும்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படித்தோமா ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வருது, ஒரு 5 பாயிண்ட்ஸை எடுத்து பொரிபெராவோட கம்பேர் பண்ணி நம்ம படித்தோமா ஈஸியாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக வந்து 5 மார்க்கில் இதிலேருந்து ஒரு கொஸ்டின் பைலத்தை பற்றி, கேரக்டரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதை ஒன்று ரெடி பண்ணிக்கிங்க, இது ஒரு 5 மார்க்கு. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ். ஸோ இந்த பிளாட்டிஹெல்மின்தஸ் அப்படின்னா இதோட உடம்பு வந்து தட்டை உடலிகள் அப்படிங்கிறோம். இதோட உடம்பு வந்து தட்டையாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். ஃப்ளாட்டி ப்ராட் ஆர் ஃப்ளாட். இது வந்து ஃப்ளாட்டி அப்படின்னா இங்கே ப்ராடாக இருக்கும் ஆனால் ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஹெல்மின்தஸ் அப்படிங்கிறது வார்ம். ஸோ இந்த மீனிங்கும் நல்லா பார்த்துங்க. எடுத்தோடனே ஹெட்டிங்கில் கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இதை நல்லா பார்த்துங்க. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் எ டார்சோ வென்ட்ரலி ஃப்ளாட்டன்ட். ஸோ இது டார்சோ வென்ட்ரலி ஃப்ளாட்டண்டாக இருக்கும் பாடி அண்டு ஹென்ஸ் கால்டு ஃப்ளாட்வார்ம். ஏன் அப்படி இதை தட்டை உடலிகள் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா இது வந்து டார்சோ வென்ட்ரலி ஃப்ளாட்டண்டாக இருக்கும், அதனால் இதை வந்து ஃப்ளாட்வார்ம் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் அனிமல்ஸ் ஆர் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல். ஸோ இது வந்து பைலேட்ரலி. ஸோ இங்கே பாருங்கள் ரேடியலி சிமெட்ரிக்கல். ஸோ இதை கம்பேரிஷன் பண்ணி நம்ம படிக்கணும். பைலேட்ரலி அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த சென்ட்ரல் ஆக்சிஸில் நம்ம பாடியை வந்து ஒரே ஒரு ரெண்டு ஷேப்பாக மட்டும்தான் நம்மளால் பிரிக்க முடியும். ஓகேங்களா. அதோட நெடுவெட்டு தோற்றத்தில் நம்ம அதை பிரித்தோம் அப்படின்னா we can get 2 equal parts, அது மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே பைலேட்ரலி சிமெட்ரிக்கல். ஹியூமன் பீயிங்கும் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல். சரிங்களா. நம்மளை சென்டரில் பிரித்தா we can get 2 equal parts நமக்கு கிடைக்கும். இது நம்மளும் ஓரளவுக்கு பைலேட்ரலி சிமெட்ரிக்கலில் வருவோம். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ட்ரிப்ளோபிளாஸ்டிக். ஸோ இது த ஜெர்ம் லேயர், எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். ஸோ இதுக்கு அடுத்த லெவல், டீனோஃபோராவுக்கு அடுத்த லெவல் தான் பிளாட்டிஹெல்மின்தஸ். ஸோ இதில் எல்லாமே கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிருக்கும், அதனால் இது வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏசிலமேட் வித் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இது வந்து ஏசிலமேட். இதில் வந்து ஏசிலமேட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சீலமில் 3 டைப் பார்த்தோம். ஒன்று வந்து ஏசிலமேட், சூடோசிலமேட், ட்ரூசிலமேட் அப்படின்ட்டு. ஏசிலமேட், சூடோசிலமேட், ட்ரூசிலமேட் அப்படின்னு 3 டைப் பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா ஏசிலமேட் வித் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதில் ஆர்கன் சிஸ்டம் இருக்கும், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா திசு லெவலில் இருக்கும். செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வித் திசு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது. இதில் இப்போ நமக்கு தெரியும் செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து திசுவாக மாறும், திசு எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கனாக மாறும், ஆர்கன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம் அப்படிங்கிற லெவலுக்கு இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த கேட்டகரி அப்படிங்கிறதுனால இதோட டெவலப்மெண்ட் ஆனது தான் பிளாட்டிஹெல்மின்தஸ். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அதோட பாடியில் இருக்குது. தே ஷோ மாடரேட் செஃபலைசேஷன் அண்ட் யூனிடைரக்ஷனல் மூமெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செஃபலைசேஷன் அப்படின்னா ஒரு மாடரேட், அதாவது அரையாக தனித்தனியாக பிரிச்சிருக்கிறது அப்படின்னா கொஞ்சம் மாடரேட் லெவலுக்கு செஃபலைசேஷன் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், அது பிரிச்சிருக்கிறது. அதே மாதிரி யூனிடைரக்ஷனல் மூமெண்ட், ஒரே டைரக்ஷனில் இது மூமெண்ட் ஆகிற மாதிரி இதோட அமைப்பு இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் மோஸ்ட்லி எண்டோபேரசைட். ஸோ இது எல்லாமே எண்டோபேரசைட் ஆஃப் அனிமல்ஸில் இது வந்து பாடியோட உள் சைடில் தான் இருக்கும். எண்டோபேரசைட், த பேரசைட் லிவிங் இன்சைட் த பாடிக்குள்ளே வாழ்ந்தது அப்படின்னா அதை நம்ம எண்டோபேரசைட் அப்படின்னு சொல்கிறோம். இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங், நமக்கும் இந்த எண்டோபேரசைட் இருக்குது, பிளாட்டிஹெல்மின்தஸ் நமக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து எண்டோபேரசைட் அப்படின்னு சொல்கிறோம். ஹூக்ஸ் அண்டு சக்கர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த பேரசைட். இந்த பேரசைட் எப்படி நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம், இல்லாட்டி லிவரில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சக்கர்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் பாருங்கள் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஓரல் சக்கர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா. அந்த சக்கர்ஸோட வேலை என்னென்னா இதில் நிறைய ஹூக்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அந்த ஹூக்ஸை வச்சு நம்மளோட பாடியில் இதை நல்லா அட்டாச் ஆகியிருக்கும்.
ஸோ இந்த மாதிரி இருந்தது, நமக்கு நிறைய பேரசைட் இருந்தது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் டைஜஸ்டட் ஆனதுக்கப்புறம் விச் டைரக்ட்லி அப்சர்வ் ஃப்ரம் த டைஜஸ்டட் ஃபுட்டை வந்து நம்ம பாடியிலேருந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு என்ன, எவ்வளோ சாப்பிட்டாலும் எனர்ஜி இல்லாத மாதிரி, எப்பயுமே தூங்குற ஒரு கண்டிஷனுக்கு ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே அதிகமான தூக்கம் வருதுன்னா நம்ம பாடியில் பேரசைட் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு 6 மணி நல்ல ஒரு குட் ஹியூமன் பீயிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 6 hours, 6 to 7 அவ்வளோதான். அதுக்கு மேலேயும் நமக்கு நல்ல தூக்கம் வருது அப்படின்னா பேரசைட் அதிகமாக இருக்கலாம். ஸோ அது என்ன பண்ணுன்னா விச் அப்சர்வ் த டைஜஸ்டட் ஃபுட் டைரக்ட்லி ஃப்ரம் த பிளட்லேருந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு பசிக்கிற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் எல்லாம் நமக்கு இருக்கும் பேரசைட் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம பாடியில். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்ம பாடியில் அட்டாச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் இருக்கும், அதே மாதிரி சக்கர்ஸ் இருக்கும். இந்த ஹூக்ஸ் முள்ளு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும், கொக்கி மாதிரி, அதை வச்சு நம்மளோட பாடியில் அட்டாச் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரெசன்ட் இன் த பேரசைட் ஃபார்ம்ஸ் அண்டு சர்வ் அஸ் ஏ ஆர்கன் ஆஃப் அட்டாச்மெண்ட். இது வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி இது அட்டாச்மெண்ட் ஆகும் நம்ம பாடியில்? ஏன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னர் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஸ்டார்ட் ஃப்ரம் மவுத் டு கம்ப்ளீட்டட் இன் த ஆனஸ். ஆனஸில் கம்ப்ளீட் ஆகுது. இது உள்ளார பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்னர்லி கவர்டு பை மியூக்கஸ் மெம்பரைன். உள்ளார ஒரு மியூக்கஸ் மெம்பரைன் இருக்கும், வளன்னு ஒரு மெம்பரைன் அது உள்ளார இருக்குது. அந்த மெம்பரைனில் எப்படி இது மட்டும் அட்டாச் ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹூக்ஸ் அண்டு சக்கர் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கிங்க. ஹூக்ஸ் அண்டு சக்கர் இருக்கும் விச் அட்டாச் த, எந்த ஆர்கனை அட்டாச் பண்ணணுமோ அந்த இடத்துல அட்டாச் பண்ணுற மாதிரி இதுக்கு ஹூக்ஸ் அண்டு சக்கர்ஸ் இருக்குது. த பாடி இஸ் நாட் செக்மெண்டேஷன் பட் சம் எக்ஸிபிட் சூடோ செக்மெண்டேஷன். ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் செக்மெண்ட் இருக்காது. இதில் பாருங்கள் லிவர் ஃப்ளூக், இதில் வந்து செக்மெண்ட்டு இல்லை பாடியில். சில அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா செக்மெண்டேஷன் தெரிகிற மாதிரி இருக்கும், அது சூடோ செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதை எடுத்து நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா அதில் செக்மெண்ட்டு மேலே இருக்கிற மாதிரி ஒரு லைன் மட்டும்தான் இருக்கும், ஆனால் உள்ளார எதுவுமே இருக்காது. அதனால் இதை சூடோ செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பொய்யான உடற்கண்டம் அமைப்பை உடையவை அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஆஃப் த பேரசைட் பிளாட்ஃபார்ம் அப்சர்வ் நியூட்ரியன்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த கோஸ்ட் த்ரூ தர் பாடி சர்ஃபேஸ். நிறைய பேரசைட் என்ன பண்ணுது அப்படின்னா பிளாட்ஃபார்மில் அதுக்கு மவுத்தில் இருந்து தான் அதை அப்சர்வ் பண்ணணும்னா இல்லை, அதோட பாடியில் எந்த சைடில் அட்டாச் ஆகியிருந்தாலும் சரி டைரக்ட்லி அப்சர்வ் த டைஜஸ்டிவ் ஃபுட்டை வந்து இதை அப்சர்வ் பண்ணிக்குது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. பிளாட்ஃபார்ம் அப்சர்வ் நியூட்ரியன்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த கோஸ்ட் த்ரூ தர் பாடி சர்ஃபேஸ். அதோட பாடி வழியாகவே எடுத்துக்கும். ஆனால் இப்போ நம்மெல்லாம் வந்து ஃபுட்டை எது வழியாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தா we are eating மவுத் த்ரூ த மவுத் வழியாக தான் எடுத்துக்கிறோம். ஆனால் இது அப்படி இல்லை, அதுக்கு தேவையான ஃபுட்டு எந்த இடத்துல பாடியில் அட்டாச் ஆகிருக்கோ அந்த இடத்துல இருந்து டைரெக்டாக எடுத்துக்கும். அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி இதுக்கு இருக்குது. த கோஸ்ட் ஃப்ரம் த கோஸ்ட் த்ரூ தர் பாடி சர்ஃபேஸ்லேருந்து அதை ஃபுட்டை எடுத்துக்கும். ஹவவர் பிளாட்ஃபார்ம் லைக் லிவர் ஃப்ளூக் ஹேவ் அன் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டமே தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா விச் டைரக்ட்லி அப்சர்வ் த டைஜஸ்டட் ஃபுட் ஃப்ரம் த கோஸ்ட்லேருந்து டைஜஸ்டிவ் ஃபுட்டை தான் இது எடுத்துக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் தேவையில்லை. ஸோ அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட், நல்லா டெவலப் ஆகாத டைஜஸ்டிவ் சிஸ்டம் இதுக்கு இருக்குது. ஸ்பெஷலைஸ்டு எக்ஸ்கிரிட்டரி செல்ஸ் கால்டு ஃப்ளேம் செல்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், இது நிறைய தாட்டி கேட்டது. ஃப்ளேம் செல்ஸ் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் செல்ஸ் இருக்குது. ஹெல்ப் இன் ஆஸ்மா ரெகுலேஷன் அண்டு எக்ஸ்கிரீஷன். இது எப்படி எக்ஸ்கிரீஷன் பண்ணுது? இப்போ நமக்குலாம் பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் கிட்னி இருக்குது, அதோட வேலை என்னென்னா பிளட்டில் இருக்கிற வேஸ்டெல்லாம் பிரிக்கிறது தான் அதோட வேலை. அந்த மாதிரி இதில் வந்து என்ன இருக்குன்னா ஃப்ளேம் செல்ஸ் இருக்குது விச் கலெக்ட் த இது என்ன பண்ணுதுன்னா விச் கலெக்ட் த நம்ம பாடியிலேருந்து வேஸ்டெல்லாம் கலெக்ட் பண்ணி அங்கேருந்து எலிமினேட் பண்ணுது. அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா ஆஸ்மா ரெகுலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் நமக்கு பண்ணி நம்ம பாடியில் அதோட அந்த ஆர்கானிசத்தோட பாடியிலேருந்து வேஸ்டெல்லாம் வெளியில் அனுப்பிடுது. ஓகேங்களா? ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ளேம் செல்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னா ஃப்ளாட்டி ஹெல்மிந்தஸ். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரீஷன்னா உங்களுக்கு தெரியும், கழிவு நீக்கம். ஓகேங்களா? ஸோ செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட். செக்ஸஸ் வந்து இங்கே செப்பரேட்டாக இருக்காது. when we compare to the டீனோஃபோராவோட கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட். இங்கேயும் வந்து செப்பரேட் ஆகி இருக்காது.
செக்ஸஸ் வந்து ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் ஒரு சில இதோட நம்ம கம்பேர் பண்ணும்போது அங்கே வந்து டயோசியஸாக இருக்கும், ஆனால் இங்கேயும் வந்து மோனோசியஸ் தான். செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட், மோனோசியஸ். ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் த்ரூ லார்வல் ஸ்டேஜ். ஒரே ஒரு லார்வா, சிடிபீட் லார்வா மட்டும்தான் இங்கே இருக்குது டீனோஃபோராவில். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே நிறைய லார்வல் ஸ்டேஜஸ் இருக்கும். அதனால் இதை வந்து என்ன சொல்கிறோன்னா பாலி எம்ப்ரியானி இஸ் காமன் இன் சம் பிளாட்ஃபார்ம். இதுலலாம் வந்து பாலி எம்ப்ரியானிக் ஒரு ஸ்டேஜிலேருந்து அடுத்த ஸ்டேஜிலேருந்து மாறிக்கிட்டே இருக்கும். மிரசிடியம் அப்படிங்கிற ஒரு லார்வா இருக்கும். அப்புறம் ஸ்போரோசைட், அதுக்கு அடுத்தது ரெடியா, அடுத்தது செர்கேரியா. இந்த மாதிரி ஸ்டேஜ் மாறி மாறி ஒவ்வொரு ஸ்டேஜிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். அதனால இதை என்ன சொல்கிறோன்னா பாலி எம்ப்ரியானி. இது வெரி இம்பார்ட்டன்ட். டிஃபைன் பாலி எம்ப்ரியானி அப்படின்னு கூட கேட்கலாம். ஒரு அனிமல்ஸோட லார்வாவில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருந்தது அப்படின்னா அந்த எம்ப்ரியோவை வந்து நம்ம பாலி எம்ப்ரியானி அப்படின்னு சொல்கிறோம். இஸ் காமன் இன் சம் பிளாட்ஃபார்ம், லிவர் ஃப்ளூக்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபெமிலியர் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹை ரீஜெனரேஷன் அப்படின்னா ப்ளனேரியா வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஹை ரீஜெனரேஷன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளனேரியாவை எடுத்து நம்ம ஒரு 50 துண்டாக கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டோம்னாலும் அது எல்லாமே அந்த ஒவ்வொரு துண்டுமே அதோட பாடியை வந்து லாஸ் பண்ண பாடியை வந்து மறுபடியும் கெட் பண்ணிக்கிற பவர் அதிகமாக இருக்குது. ஹை ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி எந்த அனிமல்ஸுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அது ப்ளனேரியா. ஸோ அந்த எந்த பைலத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டிஹெல்மின்தஸில் தான் வருது. ஸோ இது வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ரீஜெனரேஷன். இப்போ நமக்கு ரீஜெனரேஷன் இருக்கா அப்படின்னா நமக்குலாம் ரொம்ப புவர். எல்லா ஆர்கனும் இப்போ காலை வெட்டிட்டோம் அப்படின்னா அந்த கால் வந்து மறுபடியும் வருமா? வராது. ஆனால் இதில் அப்படி இல்லை. ஒரு அனிமல்ஸ் எடுத்து 10 துண்டு இல்லை 50 துண்டாக நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டாலும் மறுபடியும் அது என்ன செய்யணும்னா ஃபுல் அனிமல்ஸாக வரக்கூடிய எபிலிட்டி இருக்குது. அப்படின்னா இதை வந்து ஹை ரீஜெனரேஷன் பவர் இதுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள் வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அப்படின்னா நம்ம 2 பைலும் பார்த்துருக்குறோம். ரெண்டுமே ஒவ்வொன்றும் 5 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஒரு 5 பாயிண்ட் நல்லா தெளிவாக படிச்சுக்குங்க. இதில் வந்து ரொம்ப முக்கியமானது அமிபோசைட் செல்ஸ் இருக்குது, ஸ்மூத் மசில்ஸ் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். கோம்ப் ஜெல்லிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா சி வால்நட். ஸோ இந்த சி வால்நட் அப்படின்னா கடல் வாதுமை அப்படின்னு சொல்கிறோம் தமிழில். ஸோ அதை சொல்கிறோம். அதே மாதிரி இதுக்கு ஒரு ஃபெமிலியர் கேரக்டர் அப்படின்னு பார்த்தா பயோலுமினசன்ஸ். இது பயோலுமினசன் அப்படின்னு சொல்கிறோம். பயோலுமினசன்ஸ் அப்படின்னா விச் எமிட் த லைட், கேன் ஏபிள் டு எமிட் த லைட்டை வந்து எமிட் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. அது ஒரு ஃபெமிலியர் கேரக்டர். அதே மாதிரி இதில் வந்து என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நெமட்டோசிஸ்ட் இல்லை, கொட்டும் செல்கள் இதில் இல்லை. அதுக்கு பதிலாக இதில் வந்து ஒரு ஆல்டர்னேட் செல்ஸ் இருக்குது. கோலோஃப்ளாஸ்ட் அப்படிங்கிற ஒன் டைப் ஆஃப் செல்ஸ் இதில் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஃபுட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி இதோட டைஜஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. எக்ஸ்ட்ரா செல்லுலார், இன்ட்ரா செல்லுலார் அப்படின்னு 2 டைப் ஆஃப் டைஜஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி மோனோசியஸ் செக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கும். மோனோசியஸ் அப்படின்னு சொல்கிறோம். மேல் அண்டு ஃபீமேல் வந்து செப்பரேட்டாக இல்லை. இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, இதை பார்த்துங்க. அதே மாதிரி ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதல் அப்படின்னா இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் மட்டும்தான். அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். இந்த லைனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது எ லார்வல் ஸ்டேஜ் சிடிபிட் லார்வா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு வித்தியாசமாக இருக்குது இதோட பேர். இதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க, இது கண்டிப்பாக கேட்கலாம். அடுத்தது பிளாட்டிஹெல்மின்தஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பைலேட்டரலி சிமெட்ரிக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? பைலேட்டரலி சிமெட்ரிக்கல், இங்கே வந்து ரேடியல் சிமெட்ரிக்கல். இந்த மாதிரி கம்பேரிஷன் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டார்சோ வென்ட்ரலி ஃப்ளாட்டன்ட். இது வந்து டார்சோ வென்ட்ரலி ஃப்ளாட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோஸ்ட்லி எண்டோபேரசைட். இது வந்து எண்டோபேரசைட் அப்படிங்கிறாங்க. த பேரசைட் த ஆர்கானிசம் லிவிங் இன்சைட் த பாடிக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால் எண்டோபேரசைட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் ஃப்ளூக்னா லிவரில் இருக்கும். ஓகேங்களா? த இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங், நமக்கும் சேர்த்து தான் இந்த அனிமல்ஸு, நம்மளதுலேயும் இது இருக்குது. ஸோ இதில் ஹூக்ஸ் அண்டு சக்கர்ஸ் இருக்கும். இது அட்டாச்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? த பாடி இஸ் நாட் செக்மெண்டேஷன். பாடியில் வந்து செக்மெண்ட் இருக்காது. ஓகேங்களா?
இது நாட் செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சில இது எக்ஸிபிட் இருக்கும், சூடோ செக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பொய்யான உடற்கண்ட அமைப்பை உடையது அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இதில் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் வந்து ஃப்ளேம் செல்ஸ். ஃப்ளேம் செல்ஸ் இதில் இருக்குது. செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட், இதுவும் மோனோசியஸ். இப்போ நமக்கு மோனோசியஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அங்கே எழுதிக்கலாம், செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது இதில் பாலி எம்ப்ரியானி இஸ் காமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன லார்வா இருக்குன்னா, மிரசிடியம் இருக்குது, ஸ்போரோசிஸ்ட் இருக்குது, ரெடியா இருக்குது, செர்கேரியா. ஸோ இந்த மாதிரி லார்வா, நிறைய லார்வா ஸ்டேஜை தாண்டி தான் அது வந்து ஒரு யங்ஒன்ஸாக அது வர முடியும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இது வந்து பாலி எம்ப்ரியானி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ளனேரியா. ப்ளனேரியா அப்படின்னாவே வெரி இம்பார்ட்டன்ட், இது கண்டிப்பாக கேட்கலாம். ஹை ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த அனிமல்ஸை 50 பீஸாக கட் பண்ணி நம்ம சீலில் போட்டாலும் மறுபடியும் ஒவ்வொரு அனிமல்ஸும் அதோட ஃபுல் வடிவத்துக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ரீஜெனரேஷன் பவர் அனிமல்ஸ்லேயே அதிக ரீஜெனரேஷன் பவர் எதுக்கு இருக்குது அப்படின்னா ப்ளனேரியா. ஸோ அதனால் இதை கேட்கலாம். ஓகே.